ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கவுத்ததுக்கு காரணமே ஒரு ஓட்டல்ல தோத்ததுக்கு காரணமே அதானங்க, இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதை விட்டு நேரு மகளே வா நேர்மையான ஆட்சியை கொடுக்க கருமம் பிடிச்ச பயில்வோ அவங்கனாலதான் எங்களுக்கு சனி. அவங்களால தாவேகாவுக்கு இன்னைக்கு சனி. தாவேகாவுக்கு பிடிச்சிருச்சு சனி. என்னைக்கு காங்கிரஸ் அங்க கால் வச்சுச்சோ அன்னைக்கு பிடிச்சது சனி. அவர் ஆட்சி அமைக்க நான் அந்த அவருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் அவருக்காக அவர் கும்பிட்ட எல்லா சாமியிட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அவர் ஆட்சி அமைக்க உதவி பண்ணுங்க. நானே சொல்றேன், ஒரு நாள் அங்க உட்காந்து பாரு, அப்ப தெரியும் என்ன கஷ்டம். உட்காந்து பாக்கட்டமே, அள்ளி விட்டுருக்கோம்ல வாக்குறுதி. தோல்வி அடையாம வெற்றி மட்டும் அடைஞ்சுக்கிட்டே போனோம்னா ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகி நிக்கும். இப்ப தாவேகா ஸ்ட்ரக் ஆகி நிக்குது பாத்தியா? சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை விட விஜய் அவர்கள் வாக்கு சதவீதம் முதல் தேர்தலையே அதிகமா எடுத்திருக்காரு. சோ இது ஒரு வரலாற்று சாதனை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழகத்துல. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஜெயிச்சா சீட்டு கணக்கு, தோத்தா ஓட்டு கணக்கு அப்படின்னு. அது இவங்க நிறைய சொல்லுவாங்க, நிறைய தடவை தோத்துக்கிறாங்க, நாங்க இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 30 கம்யூனிஸ்ட் ஒரு 2 33% வாங்குறாங்க. ஆனா எத்தனை சீட்டு வாங்கினாங்க? அவரு இந்த மாதிரி நீ வரியா காங்கிரஸ் நீ லெட்டர் கொடுக்குறியா அப்படின்னு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அடிச்சு மெஜாரிட்டியில நின்றார்ல அவரு. அதனால நீங்க உங்களுக்கு வேணும்னா அதோ இத்தனை % அப்படின்னு சொல்லுது, அப்ப சீட்டுக்கு வாங்க. அவர் இந்த மாதிரி யாரையும் போய் அவர் ஆட்சியில இருந்த வரைக்கும் ஆட்சியை கலைச்சாங்க, அது இவங்க தான் கலைச்சிட்டு 80 எங்க திருவல்லிக்கேணியில என்ன பேசினார் தெரியுமா? எல்லாத்திலையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், எம்ஜிஆர் என்னுடைய நண்பர், அவர் தொகுதியில மட்டும் அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு ராத்திரி 10:30 மணிக்கு பேசினாரு. ஞாபகம் இருக்கா? ஏன்னா அப்ப இந்திரா காங்கிரஸ், எந்த இந்திரா காங்கிரஸ்? இந்த மிசா கொடுமைகள் நாங்க எவ்வளவு அனுபவிச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த இந்திரா காங்கிரஸோட நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு 80 கூட்டணி வச்சுக்கின்னு, லட்சிய கூட்டணி தானே இது, பாதி. அதாவது 71 ஒரு சீட்ல கூட நிக்கல இந்திரா காங்கிரஸ், அது தெரியுமா? கூட்டணிங்க திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தமிழக தேர்தல்ல சட்டமன்றத்தில் ஒரு இடத்துல கூட நிக்கல இந்திரா காங்கிரஸ். என்ன சொல்றாங்க? எனக்கு காமராஜ் காங்கிரஸ் தோக்கடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தோக்கடிச்சாங்க. அதே காங்கிரஸ், மிசால கொடுமைப்படுத்தின காங்கிரஸ் 80 பாதி சீட்டு கொடுத்து நின்றாரு கலைஞர். 70 எதுல 70 சீட்டு கொடுத்தோம் சார், பாதி கொடுக்கல. 80 பாதிங்க, 80 பாதி அப்படியா? ஆமா, லட்சிய கூட்டணி பாதி. அதுலயும் உங்க கூட்டணியில நீங்க 2 சீட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டதுனால காங்கிரஸோட கம்மியா நின்றீங்க. ஓ, எம்பி தேர்தல சொல்றீங்களா? சட்டமன்ற தேர்தல் 70 தானே கொடுத்தோம். இல்ல 70 பாதி நின்றீங்க. 2 சீட்டு கம்மியா வேற நின்றீங்க. ஏன்னா உங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க 2 சீட்டு கொடுத்ததுனால சுத்தமா ஊத்திக்கினாங்க. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அதான் கேட்டார், நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைக்க வேண்டும்னு கேட்டார். மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தார். புரியுதுங்களா? சோ அவரு மெஜாரிட்டியோட இருந்தார். எம்பி தேர்தல்ல காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிச்சு எம்பி தேர்தல்ல. அது எம்பி தேர்தலில் ஜெயிச்சதுனால எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தினாங்க. அதுல ஊத்திக்கிச்சு காங்கிரஸும் திமுகவும். அதாவது எம்ஜிஆர் ஜெயிச்சார். இந்திரா காங்கிரஸ் இருக்கும்போது பாருங்க, எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சோம், நீங்க இந்த மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு திமுக கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களும் டிஸ்மிஸ் பண்றாங்க. மறுபடியும் எலெக்ஷன் வருது. ஆனா பாஜக ஆட்சியில இருக்கும் பொழுது கூட்டணியில இருக்க ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு. வாஜ்பாய் முடியாதுன்ட்டாரு. அந்த பாஜக இவங்களுக்கு பாசிச கட்சி. ஆனா இவங்க சொன்ன உடனே ஒரு டியூலி எலெக்டட் கவர்மெண்ட்டை கலைச்ச இந்திரா காங்கிரஸ் இவங்களுக்கு ஜனநாயக சார், அதான் நல்லா ஒரு முதுகுல போட்டாங்கல்ல சொல்றீங்களா? இப்ப இதுல இருந்து தெரிய வேணாமா? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கவுத்ததுக்கு காரணமே ஒரு ஓட்டல்ல தோத்ததுக்கு காரணமே அதானங்க, இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? இங்க ஆட்சியை கவுக்கணும்னு சொன்னாங்க, அவரு டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு வாஜ்பாய் அவர்கள். அதனாலதானே அவங்க ஆட்சியை கவுத்தாங்க. சரி, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏமா, எம்ஜிஆர் அன்னைக்கு ஓட்டு வாங்கினார்னா என்னுடைய கணக்கு என்னன்னா, அன்னைக்கு 78ல அந்த தேர்தலில் அவர் 77 தேர்தல் 77ல் அன்னைக்கு மக்களுடைய கணக்கு, மக்கள் தொகையை கணக்கு பார்த்தா ஓட்டர்ஸ் அன்னைக்கு ரொம்ப கம்மி 77ல்.
ஸோ இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸ் ஜாஸ்தி. அதுலேயும் இந்த இதில் தேர்தலில் புது ஓட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடு என்னமோ அதிகமாக 40 லட்சம் பேர் அதிகமாக வந்திருக்கு. அது பூராமே விஜயினுடைய அந்த சினிமா மோகத்தில் வந்த ஆட்கள் தான். ஆகையினால இதை கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. அந்த இயரில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது, எவ்வளோ ஓட்டர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு என்ன மக்கள் தொகை, என்னைக்கு எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த கம்பேரிஷன் பார்த்து தான் பேசணும். அதுக்கு அன்னைக்கு அவர் எடுத்தது அதிகம், இதை காட்டிலும் அதிகம்தான். ஆனால் இன்னைக்கு இவர் எடுத்துட்டாருங்கிறது இந்த எண்ணிக்கையை சொல்லக்கூடாது. அப்படி எண்ணிக்கையை சொன்னால் சட்டமன்ற எண்ணிக்கையை சொல்லும். அது சட்டமன்ற எண்ணிக்கை அன்னைக்கு அவர் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 180 தொகுதியா சார், 144 தொகுதி. அது மட்டும் இல்ல, அதுல உண்மையான 4 முனை போட்டி. இங்க வந்து 33% இவங்க எடுக்கிறாங்க, திமுக வந்து 24% எடுக்கிறாங்க. இந்த பக்கம் இந்திரா காங்கிரஸ் 19.5%, அந்த பக்கம் ஜனதா 17.5%. சோ இவ்வளவு ஸ்பிளிட் ஆயிருக்குது, புரியுதுங்களா? அதனால அதையும் வச்சு நீங்க பர்சன்டேஜ் அதிகமாயிடுச்சுன்னா சரி, அவர் 33-35%, அப்ப அவரோட நீங்க 2% அதிகமா வாங்கிட்டீங்க, அவரோட ஒரு சீட்டாவது அதிகமா வாங்கினீங்களா? எவ்வளவு சீட்டு கம்மியா வாங்கிக்கிறீங்க? என்னங்க இது? அப்புறம் அதுக்கே வந்து அடுத்தவங்க கிட்ட போய் ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டியதாகுது, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு. இதுல போயிட்டு எம்ஜிஆர் சாதனை அவரு கூட்டணியோட போட்டிட்டாரு, இவரு கூட்டணியே இல்லாம வெற்றி பெற்றாரு. ஒரு கூட்டணியாங்க, ஒரே ஒரு கட்சி. சரி நான் சொல்லவா, 73 கம்யூனிஸ்ட் ரைட்டு, வலது இடது என்னன்னா எல்லாமே இடது கம்யூனிஸ்ட். இதுல வலதா இருந்தானே இடதா இருந்தா வடக்குல கிழக்கு இருக்குன்ற மாதிரி. சரி சொல்றீங்களா, 72 கட்சி ஆரம்பிச்ச உடனே 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தானே, அதுல நிக்கிறாரு, 50.3% ஓட்டு வாங்குறாரு. இது என்ன சொல்வீங்க? முதல் தேர்தல் ஆரம்பிச்ச உடனே, அதுவும் எதிர்க்க நிக்கிறதெல்லாம் யாரு? ஜாம்பவான்கள். ஒரு பக்கம் மத்தியில ஆட்சியில் இருக்கின்ற இந்திரா காங்கிரஸ், இன்னொன்னு மாநிலத்துல ஆட்சியில் இருக்கின்ற திமுக, இன்னொன்னு அவ்வளவு செல்வாக்கோட இருந்த காமராஜ் ஸ்தாபன காங்கிரஸ். 3 கட்சியும் நிக்குது எதிர்த்து. துணிஞ்சு நின்றாரு சிங்கம் மாதிரி. 50.3%. 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் இவரை ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஜெயிச்சார்ல, அவரோடலாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். சார், இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாஜக வந்து இந்த தொங்கு சட்டசபையை உருவாக்கி அந்த 6 மாத காலத்துக்குள்ள அவங்க என்னெல்லாம் தமிழகத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பாஜக தான் என்ன பண்ணாங்க, மீதி இருக்க 126 தொகுதியில போயிட்டு நீங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, 108 மட்டும் போடுங்க அப்படின்னாங்க. என்ன பேத்தலா இருக்குது, ஜனங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க, ரிசல்ட் இப்படி வந்திருக்குது. இது எப்படிங்க பாஜக முடிவு பண்ணோம்? இப்ப காங்கிரஸ் அங்க ஓடினாங்களே, அவங்க ஓடி போயிட்டு போஸ்ட்போல் அலையன்ஸ்னு போய் லெட்டர் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சிக்கல் வந்திருக்காது. புரியுதுங்களா? எப்படி காங்கிரஸையும் வந்து இவங்க தான் சொல்லி விட்டாங்களா? எப்படி பாஜக தான் காங்கிரஸ் கிட்ட சொல்லி அப்ப நீங்க லெட்டர் கொடுங்க, போஸ்ட்போல் அலையன்ஸ் அப்படின்னா நிறுத்திடுவாங்க, அப்ப தொங்கு சட்டசபை அப்படியே ஜனாதிபதி ஆட்சி, அவங்க தான் சொன்னாங்களா? இல்ல ஒருவேளை 100 கோடிக்கு வேலை போயிட்டு இருந்த மாதிரி பாஜக வந்து 1000 கோடி கொடுத்து தமிழக காங்கிரஸ் வாங்கிட்டாங்களா? இது முடிவெடுத்தது மேலிடம் தானே. வரலாற்றிலே இல்லாத முறையா நாங்க வந்து டிஎன்சிசி மாநில கமிட்டிக்கு அமைச்சிருக்கோம். இன்னும் எல்லா முடிவும் மாநிலத்துல தான் காங்கிரஸ் எடுக்கிற மாதிரி எவ்வளவு நம்ப சொல்றீங்க நீங்க? உங்களை நம்பலாமா? சொன்னாங்கல்ல அவரு, சொன்னார்ல அவரு. அங்க எங்க கேசி வேணுகோபால் என்ன சொன்னாரு? நாங்க மாநிலத்துக்கு அமிச்சிட்டோம், அவங்க முடிவு எடுப்பாங்க. எந்த இது ஆத்தா என்றைக்கடா பேசினால்ன்ற மாதிரி எந்த காலத்துல மாநில காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுத்திருக்குது சார்? காங்கிரஸ்னாலே டெல்லி தான் சார், இல்லைன்னு சொல்லல. அவங்க ஏதோ எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவங்க பயந்து போய் அவங்களுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் நான் அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா? காங்கிரஸுக்கு அவங்க மிரட்டலுக்கு பயந்து இங்க ராகுல் காந்தி கிட்ட போய் பேசியும் இங்க ஆளாளுக்கு திமுக எடுத்து பேசியிருந்தாங்க. இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போ. நான் அப்போ என்ன கேட்டேன், உங்களுடைய சாதனைகள் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இவ்வளோலாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது எதுக்கு அவங்களுக்கு பயந்து போனோம் அப்படின்னு. அடுத்தது பிசிகாவுக்கு இடத்த கம்மியா கொடுத்தது. அதை விட பெரிய தப்பு தேமுதிகவுக்கு 10 சீட்டை அள்ளி கொடுத்தது. புரியுதுங்களா? சரிங்க, இப்போ இவ்வளவு சொல்றீங்க காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருந்ததுன்னு சொன்னா, அப்ப இன்னும் பெரிய டேமேஜ் ஆயிருந்திருக்க வேணா? இங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அண்ணனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு 80 சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? 70 கேட்டிருப்பான் துணை முதலமைச்சர், ரைட்டா? அப்போ இல்ல அந்த 70 சீட்ல அட்லீஸ்ட் 60 சீட்டு சாலிடா ஜெயிச்சிருக்கலாம் திமுக, கண்ண மூடின்னு ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தது இப்ப வந்து ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்னும் போது தனியா நின்றதுனால இப்படி ஒரு ஓட்டு வந்தது.
வழக்கம் போல காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கிச்சடி கூட்டணியா இருந்ததுன்னு சொன்னா அது ஒரு மக்கள் நல கூட்டணியோட கொஞ்சம் பெருசா இருந்திருக்குமே தவிர சார் நான் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அன்னைக்கே நான் சொன்னேன் சார், நம்ம சொல்றதை எவன் கேட்கறாங்க? கழட்டி விடுங்க, காங்கிரஸை கழட்டி விடுங்க, அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நான் அன்னைக்கே பதிவு பண்ணேன். அதை இது ஐயா முதலமைச்சராக இருந்த அப்போது இருந்த ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு அது எட்டவே இல்லை. பல பேட்டிகள்ல சொன்னேன். மைக் வச்சு கூப்பிடுறாரு, நேரா அங்க வந்து அறிவாலயத்துல போய் உழுமாகும். அவ்வளவு அது நான் பேசுறேன்னு இல்ல, அறிவாலயத்தோட பேசிட்டு தானே இருக்கேன். அதாவதுங்க அவன் எப்பயுமே வந்து அவன் என்னைக்கு வந்து எமர்ஜென்சில உள்ள போட்டு லாடம் கட்டினாங்களோ அன்னைக்கே அவங்க நமக்கு தேவையில்லைன்னு அன்னைக்கே கழட்டி இருக்கணும். அதை விட்டு நேர்மையிலே வா, நேர்மையான ஆட்சியை கொடுக்க கருமம் பிடிச்ச பயில்வோ அவங்கனாலதான் எங்களுக்கு சனி. அவங்களால தாவேகாவுக்கு நீங்க சனி, தாவேகாவுக்கு பிடிச்சிருச்சு சனி. என்னைக்கு காங்கிரஸ் அங்க கால் வச்சுச்சோ அன்னைக்கு பிடிச்சது சனி. இன்னைக்கு ஆட்சி பண்ணி ஏத்துக்க முடியாம போயிருச்சு. இந்த ஆட்சி வருமா வராதாங்கிற இப்ப கேள்விக்குறி. வழக்கமா அண்ணன் வைகோவுக்கு தான் அந்த ராசியை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த ராசி இல்ல சனி பயிற்சிக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு போகல, தாவேகாவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ரெண்டு இனத்தோட சேருங்கிற மாதிரி இனத்தோட சேர்ந்து போச்சு. ஆகையினால திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல எந்த விதமான எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு அவர் கொடுத்த அந்த உறுதிமொழிகளை எல்லாம் செய்யணும், மக்கள் அதெல்லாம் வாங்கி சுயேட்சமாக வாழணும். மீண்டும் மீண்டும் அவர் ஆட்சியை அமைக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திப்பேன். அவர் ஆட்சி அமைக்க நான் அவருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் அவருக்காக அவர் கும்பிட்டா எல்லா சாமியிட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், அவர் ஆட்சி அமைக்க உதவி பண்ணுங்க. ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேனே, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி கல்யாணம் பண்ணி போறேன், வேலை வெட்டி இல்லாதவன் அவனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதான் 5000 கொடுக்குறாங்க. 4000 ரூபா கிராஜுவேட், டிப்ளமோக்கு இல்ல கிராஜுவேட்டுக்கு 4000 ரூபா, டிப்ளமா 2500 ரூபா. இப்ப இவங்க 2 பேரும் கிராஜுவேட்னா 8000 ரூபா ஆச்சா? அப்புறம் 60 வயதுக்கு குறைந்த மகளிர் அப்படின்னும் போது 2500 ஆச்சா? 10500 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பஸ்ல எங்க வேணா போலாம், ஏசி பஸ்ல இருந்து எல்லாத்துலயும் போலாமா? எல்லா பஸ்ஸும். அதுக்கப்புறம் வந்து 10500 ரூபாய் சிலிண்டர் ஃப்ரீ, 6 சிலிண்டர், ரைட்டா? அப்புறம் ரேஷன் கடையில பொருள்லாம் ஃப்ரீ, ரைட்டா? அப்ப வந்து சாமான் வந்துருது. இந்த 10500 ஒரு 3000 ரூபாய் வாடகை ஊத்துங்க, மீதி இது பண்ணீங்கன்னு அப்படி குடும்பம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, வீடு, அது தனி வீடு, பைக்கு, காரு, இதுக்கு நாங்க வந்து நல்லா இருக்கு. சோ அதனால இன்னும் ஒண்ணுதான் சொல்லல, கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லல. கல்யாணம் பண்ற பெண்களுக்கு 1 பவுன் நகைன்னு சொன்னார். 1 பவுன் நகை சார். ஆமா, ஒரு பிள்ளை பிறந்தா ஒரு மோதிரம். அப்படியா? ஆமா, பிள்ளை பிறந்தா ஒரு மோதிரம், பட்டு புடவை, அந்த காஞ்சிபுரம் பட்டு புடவை. இல்ல நம்ம இப்ப ட்ரை பண்ணலாமா? நான் ட்ரை பண்ண முடியாது. எங்க வீட்டுக்கார வேலைக்காரம்மாவுடைய பையனுக்கு கல்யாணம். அந்த அம்மா நேத்தே என்கிட்ட கேட்டுருச்சு, ஐயா மனு எங்கயா கிடைக்கும்? என்ன பாருங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, ஆட்சி அமைக்கட்டும். ஆட்சி அமைக்கணும், மக்கள் கஷ்டப்பட பார்க்கணும். முதல்வர் பதவின்றது ஒரு முள் படுக்கு. ஆமா, கிடையாது. நானே சொல்றேன், ஒரு நாள் அங்க உட்காந்து பாரு, அப்ப தெரியும் என்ன கஷ்டம். உட்காந்து பாக்கட்டமே, அள்ளி விட்டுருக்கோம்ல வாக்குறுதி. என்ன சார், இப்போ வந்து அதிமுக திமுக கூட்டணின்றது வந்து அதாவது உண்மையா இல்லாம அது வந்து நிஜமாவே அமைந்தால் அப்போ எந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க உருவாகும் நினைக்கிறீங்க? எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறது சொல்லிட்டா அது முதல்ல டுபாக்கூர். பட் ஒரு சுவையான கற்பனையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஃபார் தட் மேட்டர் நீங்க வந்து கொள்கைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மேல இருக்க கட்சி பேரை மட்டும் எடுத்துருங்க, இன்க்ளூடிங் தாவேகா, திமுக, அதிமுக, தாவேகா 3 பேருடைய கொள்கைன்னு எடுத்துக்கோங்க. மேல இருக்க பேர் எடுத்துருங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாக்குறுதி எடுத்துக்கோங்க, என்ன இங்க 1000 இருக்கும், இங்க 2000 இருக்கும், 2500 இருக்கும், 3000 இருக்கும், 4000 இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எந்த ஒண்ணும் கிடையாது. அதாவது திமுக அதிமுக 2 ஆட்சியும் கம்பேர் பண்ணும்போது அதிமுக தான் பெட்டர்ன்னு நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது அப்போ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வராதா? இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த கட்சியை வந்து மக்கள் ஆதரிப்பாங்களா, இந்த 2 கட்சிகளையும்? நான் ஒண்ணு சொல்லிட்டா, தாவேகா பதவி ஏத்துக்கிட்டோம், 2 வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சி தான் பெட்டர்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்காங்க, எப்பா இதுக்கு திமுக ஆட்சியே பெட்டர்டா சாமி அப்படின்னு இந்த ஜனங்களை சொல்ல வைப்பாங்க இல்லையா பாருங்க. அப்ப யார் வந்தாலும் மக்கள் இதைத்தான் சொல்லுவாங்களா? பாருங்களேன், பார்க்க தானே போறீங்க.
அதுக்கப்புறம் தெரியும். 2 வருஷம் வேணுமா சார்? 6 மாசம் பத்தாதா? விடுங்க, 2 வருஷம் கொடுப்போம். என்ன அப்போ சிலிண்டர் கொடுக்கட்டும் சார். சிலிண்டர் ஏங்க கொடுக்கட்டும். காசு கொடுத்து புக் பண்ண சிலிண்டரே லேட் ஆகுது, இதுல ஓசி சிலிண்டர் வரல. ஓசி இல்ல, அது மாநில அரசு கட்டிடும், பணம் கட்டும். நமக்கு விலை பஸ்ல கொடுக்கும்போது ஓசின்னு சொல்லலையா? நான் சொன்னா மட்டும் எப்படி என்னென்ன கோவம் வருது பாத்தீங்களா? அது இவங்க மந்திரி சொல்லலாம் ஓசி அப்படின்னு, நான் சொன்னா மட்டும் மாநில அரசு கட்டுது. சரி, என் மருமகன் நேத்தே கேட்டா, ஏப்பா நான் மதுரைக்கு போகணும், ஏசி பஸ்ல இப்பயே டிக்கெட் புக் பண்ணலாம், பண்ண முடியாதுமா, போய் அடிச்சு பிடிச்சி இடம் பிடிச்சி உட்கார்றவங்களுக்கு தான் சீட்டு, அதனால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அவன் அது ஏற்கனவே அவங்க சொந்தக்காரன் சுத்துக்காரன் இருப்பான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல, அவங்கள ஏற்றி உக்காத்தி வச்சு அனுப்பிச்சிடுவாங்க, அதனால நீ எல்லாம் போக முடியாது அப்படின்னு. நீ தனியார் கார்ல தான் போகணும், இல்லைன்னா பேசாம இருக்கவே இருக்குது. இவர் விட்டது மோடி விட்ட 2 ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின்ல ஏறிப்போ அப்படின்னு. அப்ப கூட மோடி விட்ட ட்ரெயின் தான் இவங்களை காப்பாத்துது. ஏன் சும்மாவா? அம்மா வெறும் 450 ரூபா 350 ரூபாய்க்கு போன டிக்கெட்டு 4500 ரூபா 3500 ரூபாய்க்கு போறோம். அது ஆம்னி பஸ்ல, அது ஆம்னி பஸ். ஏன் இப்ப ட்ரெயின்ல எவ்வளவு வாங்குறீங்க? ஹலோ, நீங்க ஏங்க ஃபர்ஸ்ட் ஏசில போறீங்க? அடாடா, அப்புறம் நார்மல் கோச்ல ஃபர்ஸ்ட் ஏசி எந்த காலத்துல 450 ரூபாய்க்கு இருந்ததுன்னு கேளுங்க அவர். எப்ப? எந்த காலத்துல இருந்து? எந்த காலத்துல? நான் வெறும் 150 ரூபாய்க்கு 180 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருக்கேன். வெறும் 12 ரூபாய் ஆர்டினரி செகண்ட் கிளாஸ். ஏங்க எங்க அப்பா வந்து எங்க தாத்தா 4 ரூபாய்க்கு 2 பவுன் தங்கம் வாங்கினாராம். 5 ரூபா. எங்க தாத்தா இங்க நங்கநல்லூர்னு சொல்றாங்கல்ல, 400 ரூபாய்க்கு 2 கிரவுண்ட் வாங்கினாரு. அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? போக மாட்டாங்களா? பல வருஷமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னப்பா ஊழல் ராணின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லையா போயிட்டு ராஜ்யசபா சீட்டு இருந்து அவங்களோட கூட்டணி வச்சு ஜெயிக்கல அவங்க. அப்படியே ரொம்ப யோகிய சிகாமணி கேட்டுக்கிறீங்க நீங்க. போகட்டுமா, நான் என்ன சொல்றேன், இதே கம்யூனிஸ்ட் உள்ள போனா தான் அந்த குடைச்சல் தெரியுங்கிறேன். இவங்க வெளியில இருந்து குடைச்சல் கொடுக்கறத காட்டிலும் உள்ள இருந்து குடைச்சல் கொடுத்தானுங்கன்னா தான் தாவேக்காவுக்கு தெரியும். உள்ள போன உடனே நீ போட்டு செஞ்சிறேன்னு சொன்னதை பூரா செய்யுமா. எங்களையே ஆட்டி படைச்ச இந்த கம்யூனிஸ்ட் அவங்களெல்லாம் விட்டு வச்சிருமா? விடவே விடாது. ஐயோ, வீரபாண்டியன் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாரு. கேட்ட மாதிரி எதுவும் தெரியலையே. பாருங்க, என்னுடைய ஆசை வேண்டுகோள் எல்லாம் இதுதாங்க. இவங்க அறிவாலயத்தில் இவங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா நீங்களே இந்த விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களதான் இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. போட்டோம் இவங்க. அப்ப என்ன ஆகும்? அடுத்த மக்கள் நல கூட்டணி 2.0. இந்த தடவை காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளவுதான். தேமுதிகவை அனுப்பிச்சு விட்டுருங்க, தாராளமா போட்டோம். தேமுதிக போகாது, போகட்டாங்க. என்னங்க நாங்க போக சொல்ல, நீங்க அனுப்புங்க தான் நான் சொல்றேன். நாங்க அனுப்புறதுக்கு நீங்க அனுப்புங்க, அங்க போட்டோம், அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. எங்களுக்கு இங்க பாருங்க, எங்களுக்கு யாருமே வேண்டாங்க. நீங்க தான் வேணாம்னு சொல்றது, அவங்க விட்டு போட்டாங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு சொல்றது அவங்களே விட்டுட்டு போட்டாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கம்மா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அளிப்பாங்க, நாளைக்கு இல்லைன்னா மறுநாள் அளிப்பாங்கம்மா. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம்மா. இப்ப இவர் வந்து எடப்பாடி ஐயாவும் ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்காரு. என்ன சொன்னார்னா, பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் இல்ல, ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப அவர் சந்தோஷமா அப்பா அப்படின்னு. அதனால இவர் அது அப்படி ஆண்களுக்கும் இலவசம் தமிழ்நாடு பூரா போலான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லா ஆண்களுக்கும் இன்னும் சொல்லல இல்லையா? அதாவது எல்லா பஸ்ஸும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடல இல்லையா? எல்லா பஸ்ஸும். அப்ப அவர் ஒரு 2-3 பஸ் விட்டுட்டு கூட வந்து நான் வந்து எல்லா பஸ்ஸும் சொல்லலையே, விடுறேன் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாத்தி பேசிருக்கலாம்ல. பேசலாமா? பெண்களுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்குன்னா அப்ப நாங்க சும்மா இருப்போமா? ஆனா அவருக்கு அந்த இப்போ பிரச்சனை இல்லை. சந்தோஷமா ஆனா இன்னொன்னு புறம் அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து அதாவது கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே. இங்க வந்து கேட்டிருக்காங்க, பட் அவரு எடப்பாடி சுதாரிச்சிட்டார். ஏன்னா போனா கட்சி அதோட ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்றது தெரியும். ஆனா இப்படி விட்டாலும் கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லாமலாம் போகாது. கட்சியை ரிவைவ் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? அங்க போனீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா அதிமுக வந்து தொடர்ச்சியா தோல்வி அடைகிறது இதெல்லாம் முதல் முறை இல்லையா? எல்லாம் கரெக்ட் தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முதல் முறைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, இருந்துட்டு போட்டோம். யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங் இருக்கணும், அந்த மாதிரி இது இருந்துட்டு போட்டோம். தோல்வி இப்போ சக்சஸ் ஓகே, ஆனா தோல்வி அடைறது வந்து பின்னடைவு தானே. அது அதனால என்னங்கப்பா, அது பின்னடைவுனா தோல்வினா பின்னடைவு தான், பின்ன முன்னடைவா? இதெல்லாம் இது சமய சொக்கா இருக்கா? வெற்றியை ருசிக்கணும்னா தோல்வியை ருசிச்சா தான் வெற்றியை ருசிக்க முடியும்.
தோல்வி அடையாம வெற்றி மட்டும் அடைஞ்சுக்கிட்டே போனோம்னா ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அதுக்கு நல்லது பண்ணணும் இல்லையா? இப்ப தாவேக்கா ஸ்ட்ரக் ஆகி நிக்குது பாத்தியா? இவர் வெற்றியில இன்னொரு 10 சீட்டு கிடைச்சிருந்தா இன்னைக்கு யார் தயவும் தேவையில்லை. தம்பி அழகா இன்னைக்கு நேரம் நான் மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லியிருப்பேன். தம்பின்னு சொல்லக்கூடாது, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் லேட் ஆகி போச்சு பத்தியா? ஆனா கண்டிப்பா அவர் முதலமைச்சரா வருவாருமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இல்ல. அவருக்கு முதலமைச்சரா ஆகுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கு இல்ல, சூழல்ல இல்ல, நீங்க ஏன்னா- நம்பிக்கையா சொல்றீங்க? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பதவி ஏத்து பாருங்க. பதவி ஏத்துப்பாரு. ஆமா. இதுக்கு என்னதான் இடையூறு பண்ணாலும் வாஜ்பாய் ஐயா அவரு ஏங்க, வாஜ்பாய் செத்து போட்டாருங்க, அவரு ஏங்க போட்டு இழுத்துறீங்க நீங்க? வாஜ்பாய் ஐயா கட்சி தான், அந்த கட்சி தான் பாஜக இருக்க. அந்த பாஜக அந்த பாஜக கவர்னர் ஆட்டத்தை இப்பயே 59 ஆரம்பிச்சிட்டாரு. சீட்டு 47 சீட்டு நல்லா இங்க வச்சிருக்காங்க, பாருங்க. ஒண்ணும் பண்ணலையா? ஒரு சீட்டு வச்சிருக்க பாஜக இடையூறு பண்ணுதா? ஆமா. நம்புற மாதிரியா இருக்குது? அதெல்லாம் இல்ல, விடுங்க. அதாவது ஏற்கனவே இருந்த கவர்னர் எங்களுக்கு அப்படியே தூண்டில போட்டு இழுத்துட்டு இருந்தாரு. இப்ப அது நாங்க எல்லாம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கே தூண்டில போடுறாரு இப்ப இருக்க கவர்னர். சரியா? இவங்க சொன்னாங்க, எங்க மறுபடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டுமோன்றதுக்காக அவர் ஓடிட்டார் அப்படின்னாங்க. எம்எல்ஏ பதவி பிரமாணத்துக்கே இன்னைக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு சார். பாய் வேற என்ன இருங்க சார், எம்எல்ஏ போனா நாளைக்கு விட்டதை பிடிக்கிறோம். என்ன மோசம் போச்சு நீங்க சொன்னீங்களே, இதுக்காக தான் பயந்துன்னு ஆர்.என். ரவி ஓடினாரு அப்படின்னு. சார்? அதுக்கு சொல்ல வாய் இருக்குது இல்ல, அதான் வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு அப்புறம் பேசக்கூடாது. அப்புறம் பேசினா தானே நாங்க ஏதாவது பண்ண முடியும். வாய் தான் இருக்குது, வாய் இருக்குது, வாய் இருக்குன்னு சொல்லாதீங்க, நாங்க வாய் தான் இருக்குது. திருச்சி கிழக்கு பக்கம் போறதா சொல்றாங்களே யாரு? முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் அவர்கள். அதெல்லாம் இல்லைங்க, சும்மா யாரோ கிளப்பி விடுறதுங்க. நீங்க அந்த நியூஸ் அப்படின்றது இதை கத்தி கவலையே வர்றது ஏம்மா, கிடையாது. அது எப்படி 6 அப்படியே மாசம் உட்கார்ந்து ஆகுமா? அப்படி போகிறது, இன்னைக்கு நாளைக்கு இவங்க அதற்கு போறாரு. இப்பவே அடித்தளம் போட அடித்தளம் ஒண்ணும் போட வேண்டியது இல்ல. அதை நிக்கணும்னு நினைச்சா அங்க போய் கிழக்கு அந்த தொகுதியில நின்றா எம்எல்ஏ ஆயிடுவாரு. அவர் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு விரும்ப மாட்டாரு. விஜய் சின்ன குழந்தை, இவரு சீனியர், அவர்கிட்ட போய் எதிர்த்து பேச முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா. அதெல்லாம் உதயநிதி. ஆமா, இவ்வளவு நாள் அவங்க கட்சி ஆட்சியில இருக்கும்போது இவங்க ஆளுங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஆமா, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எதிர்கட்சி தலைவர்னா ஏதாவது பேசணும்ல, பேச முடியலன்னா என்ன தாங்க. பண்றாங்க? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சின்ன அது பையன், சின்ன இல்லாம பையனா இருந்தானே, பெரிய பையனா மற்ற இருந்தானே. முதலமைச்சர்களை விட எங்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசியது அதிகம். ஆமா, மத்தவங்க பேசுனதெல்லாம் நீங்க ஒளிபரப்பு செய்யவே மாட்டீங்க, கட் பண்ணி போடுவீங்க. ஆமா. அப்புறம் எங்க பேசுனது அதிகம். ஆமா ஆமா ஆமா. ஆமா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.